சென்னை ஆதம்பாக்கம் அருகே பறக்கும் ரயில்வே மேம்பாலம் சரிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சென்னை வேளச்சேரியில் இருந்து புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் வழியாக பரங்கிமலை ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறக்கும் ரயில் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. தில்லை கங்காநகர் உள்வட்ட சாலையில் பறக்கும் ரயில் தூண்கள் இடையே பாலம் இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது இரு தூண்களுக்கு இடையே 40 மீட்டர் நீளம் 120 அடி கொண்ட படுக்கை போன்ற பாலத்தை இணைக்கும் பணி நடந்தது. அப்போது ஒரு புறத்தில் தூணில் வைக்கப்பட்ட பாலம் திடீரென சரிந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக அங்கு யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. பாலம் சரிந்து விழுந்தபோது பெரும் சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டது போல் உணர்ந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, வேலை முடிச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு சரி வீட்டுக்கு உள்ளே போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே திரும்புறதுக்கு முன்னாடி டமான சவுண்டு கேட்டுது. அந்த சவுண்டு வந்து நான் சொல்கிற அளவுக்கு இல்லை, அதை விட பயங்கரமான சவுண்டு. அந்த சவுண்டு வந்து நிறைய ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி கேட்டிருக்கு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அதிர்ந்து போச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் குடியிருப்பு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. பொங்கல் லீவ் வந்ததுனால ஜனங்கள் யாருமே இல்லை. ஏன்னா வெஹிக்கிள் டிராஃபிக் இல்லாத ரோடாக இருக்கிறதுனால கார் பார்க்கிங்கு, ஸ்கூட்டர் பார்க்கிங் எல்லாம் நடக்கும். அது இருக்கிறதுனால அது நடக்காதனால ஆளபாயம் இல்லை. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் 15 வருஷமாக அண்டர் கேஸ் இருந்துச்சு. ஒரு வீடு வந்து விடமாட்டோம், இடத்த கொடுக்க மாட்டோம்னு சொல்லி 15 வருஷமாக கேஸில் இருந்தது. இப்போ தான் கேஸ் வின் ஆகி 8 வருஷமாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஏற்கனவே அது ரொம்ப ஸ்லோ. இந்த ஒரு பிட் மட்டும் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் மட்டும் நடக்காமல் இருந்துச்சு. இப்போ தான் ஆரம்பித்து ரொம்ப ஏற்கனவே ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ மெட்ரோக்கும் இதோட அப்படியே சேர்த்து மேலே கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த சைட் வேலை போயிட்டுருக்கு. இப்போ பறக்கும் ரயில் விழுந்துருச்சு தெரியல. இப்போ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது ரொம்ப மெயின் ஏரியாங்கிறனால நிறைய டிராஃபிக் இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போது ஏகப்பட்ட டிராஃபிக் இருந்துச்சு. இப்போ இது விழுந்துருச்சு. ஐ திங்க் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் மட்டும் நல்ல இதாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்தில் விபத்து நடந்த இடத்திற்கு வந்த அமைச்சர் தாமோ அன்பரசன் ரயில்வே துணை பொது மேலாளர் கௌசல் கிஷோருடன் ஆய்வு மேற்கொண்டார். ரயில்வே மேம்பாலம் சரிந்து விழுந்த விபத்து குறித்து விளக்கம் அளித்துள்ள தெற்கு ரயில்வே, ஹைட்ராலிக் ஜாக்குகளை பயன்படுத்தி ஏவும்போது கேர்டர் ஒரு முனையில் தவறி கீழே விழுந்ததில் விபத்து நடந்ததாக தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.